நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று டெல்லி கடமை பாதையில் பிரதமர் மோடி முன்னிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தேசிய கொடியேற்றினார். முப்படைகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்தோனேஷிய அதிபர் பிரபவோ சுபியான்டோ பங்கேற்றார். எழுபத்தி குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நமது அரசமைப்பின் சித்தாந்தங்களை பாதுகாப்பதற்கான நமது முயற்சிகளை இத்தருணம் பலப்படுத்துவதாக அமையட்டும். செழிப்பானதொரு வலிமையான நாடாக இந்தியாவை கட்டமைக்கும் நமது முயற்சிகளுக்கும் இத்தருணம் பலத்தை தரட்டும் என பிரதமர் மோடி வாழ்த்தியுள்ளார். நம் நாட்டின் குடியரசு தின விழா வெளிநாடுகளிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிரிட்டன், கத்தார், குவைத், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் தூதரக அதிகாரிகள் தேசிய கொடியேற்றி வைத்தனர். பல்வேறு வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதிகளிலும் சமுதாய கூட்டமைப்புகளின் சார்பில் பொது இடங்களிலும் இந்திய தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி குடியரசு தினத்தை கொண்டாடினர். நம் நாட்டின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுள்ள இந்தோனேஷிய அதிபர் பிரபவோ சுபியான்டோவுக்கு ஜனாதிபதி மாளிகையில் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அதிபர் பிரபவோ, இந்தியா இந்தோனேஷியா இடையிலான உறவு நீண்ட நெடிய வரலாற்று தொடர்புடையது. எங்கள் நாட்டில் உள்ள பல முக்கிய இடங்களின் பெயர்கள் சமஸ்கிருதத்தில் உள்ளன. எங்கள் மொழியின் பல வார்த்தைகள் சமஸ்கிருதத்துடன் தொடர்புடையவை. சமீபத்தில் நான் மரபணு சோதனை செய்தேன். என்னுள் இருப்பது இந்திய DNA என ரிசல்ட் வந்தது என்றார். குடியரசு தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லாவில் இளைஞர்கள், பொதுமக்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைகளில் தேசிய கொடி ஏந்தியபடி பைக் பேரணியில் பங்கேற்றனர். பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து குடியரசு தினத்தை கொண்டாடுவது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இளைஞர்கள் கூறினர். 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே கவர்னர் ரவி தேசிய கொடியேற்றி வைத்தார். அப்போது இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. முன்னதாக கவர்னர் ரவியை முதல்வர் ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். முக்கிய அதிகாரிகளை கவர்னருக்கு முதல்வர் அறிமுகம் செய்து வைத்தார். 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த 76வது குடியரசு தினத்தில் அனைவருக்கும் நீதி, சமத்துவம் மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யும் நமது அரசியல் அமைப்பின் அடித்தளத்தை போற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்த நாள் முற்போக்கான, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் இரக்கமுள்ள இந்தியாவை உருவாக்குவதற்கான நமது பகிரப்பட்ட கடமையை நமக்கு நினைவூட்டட்டும் என்றார். குடியரசு தினத்தை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் சிறப்பு விருதுகளை வழங்கினார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் தீயணைப்பு வீரர் வெற்றிவேலுக்கும், கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் ராமநாதபுரம் அமீர் அம்சாவுக்கும், வேளாண் துறையின் சிறப்பு விருது தேனியைச் சேர்ந்த முருகவேலுக்கும் வழங்கப்பட்டது. காந்தியடிகள் காவலர் பதக்கம் விழுப்புரம் சின்ன காமனன் பெற்றார். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தொன்று தொட்டு பன்னெடுங்காலமாக முருகன் வழிபாடு நடந்து வருகிறது. புராண காலம் தொட்டு தமிழ் இலக்கியங்கள் பலவற்றில் அவற்றிற்கான ஆதாரங்கள் உள்ளன. கட்சி பேதம் இன்றி முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தற்போது அங்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என சிரவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தைப்பூசத்தையொட்டி பழனி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை செல்வோருக்கு முருக பக்தர் பேரவை மற்றும் பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் அன்னதானம் வழங்க திட்டமிட்டுள்ளன. அன்னதானம் வழங்குவோர் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். அரசின் இந்த திடீர் கட்டுப்பாட்டுக்கு மாநில முருக பக்தர் பேரவை பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது ஆன்மீக எழுச்சிக்கு எதிரான திட்டமிட்ட சதி எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய கோரி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிய முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த கிராம மக்கள் பிரதிநிதிகள் நன்றி தெரிவித்தனர். பாராட்டு விழா நடத்த உள்ளதாகவும் அதில் முதல்வர் பங்கேற்க அரிட்டாப்பட்டிக்கு வரும்படியும் அழைப்பு விடுத்திருந்தனர். அவர்களின் அழைப்பை ஏற்று முதல்வர் ஸ்டாலின் இன்று மதுரை அரிட்டாப்பட்டி சென்றார். காரில் சென்ற முதல்வரை சாலையின் இருபுறமும் திரண்டு நின்ற பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரிட்டாப்பட்டி மக்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரத்து செய்தது. இது நமக்கு கிடைத்த வெற்றி என்பதுதான் உண்மை என அரிட்டாப்பட்டியில் நடந்த பாராட்டு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கூறினார். நம்பிக்கைக்கு பாத்திரமாக உள்ள உங்களுக்கு என்றும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என உறுதியளித்தார். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கத்தை ரத்து செய்ததும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அரிட்டாப்பட்டி கிளம்பி செல்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இந்த டிராமா மாடல் அரசு எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் கூறினார்.
கவர்னர் மாளிகையில் இன்று மாலை நடந்த தேநீர் விருந்தில் ஹைகோர்ட் நீதிபதிகள் மற்றும் பாரதிய ஜனதா, அதிமுக, தமாக உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டன. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாலகங்காவும், பாரதிய ஜனதா சார்பில் அண்ணாமலை, ஹெச். ராஜா, சரத்குமார், தமாக தலைவர் வாசன், தேமுதிக துணைச் செயலாளர் சுதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கவர்னர் அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே திமுக, காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணித்துள்ளனர். வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு குழு நியமித்து விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டுமென தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேட்டுக் கொண்டார். ஈரோடு கிழக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் விதிமீறலில் ஈடுபட்டதாக சீமான் மீது நேற்று ஒரே நாளில் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரியார் நகரில் உரிய அனுமதியின்றி நாம் தமிழர் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. பறக்கும்படை அதிகாரிகள் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூரைச் சேர்ந்த ஜகபர் அலி கனிம வள கொள்ளைக்கு எதிராக ஈடுபட்டதால் குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு 22ஆம் தேதி சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. ஜகபர் அலியின் இல்லத்திலிருந்து சிபிசிஐடி போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். சட்டவிரோத கல்குவாரிகளுக்கும் கனிம கொள்ளைக்கும் எதிராக போராடிய ஜகபர் அலி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவத்தில் மெத்தனமாக செயல்பட்ட திருமயம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் குணசேகரனை திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் பொதுமக்கள், சன்னியாசிகள் மட்டுமின்றி விவிஐபிகளும் பங்கேற்றுள்ளனர். அந்த வகையில் தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் அவரது மனைவி டீனா அம்பானி கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக பிரயாக்ராஜ் வந்தனர். அங்கு நடந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்றனர். குடியரசு தின விழாவில் முப்படை வீரர்கள் மற்றும் போலீசார் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடந்தது. அணிவகுப்பு மரியாதையை கவர்னர் ரவி ஏற்றுக்கொண்டார். பின்னர் அரசு அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு நடந்தது. பள்ளி, கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியை கவர்னர் ரவி, முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டுகளித்தனர். குடியரசு தின விழாவில் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் உள்ளிட்ட பதக்கங்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் மொத்தம் 5 பேருக்கு வழங்கப்பட்டது. வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் தீயணைப்பு வீரர் வெற்றிவேலுக்கு வழங்கப்பட்டது. சென்னையில் குடியரசு தின நிகழ்ச்சிகளை மக்கள் நின்று பார்க்க சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. 18,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி இந்தியாவுக்கு அமெரிக்கா சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே உறவுகள் புதிய உச்சம் தொட்டு வருகிறது. 21ஆம் நூற்றாண்டின் உறவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார உறவு, விண்வெளி ஆராய்ச்சி உட்பட அனைத்து முயற்சிகளுக்கும் எங்கள் ஒத்துழைப்பை வழங்குவோம் என்றும் தெரிவித்துள்ளது. தனுஷ்கோடி, தலைமன்னார் இடையே நேற்று நள்ளிரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 18 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. அதேபோல் இன்று அதிகாலை மேலும் ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த 15 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றுள்ளனர். பிரபல மலையாள இயக்குநர் ஷஃபிக் பக்கவாதம் ஏற்பட்டதால் கொச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 12:30 மணியளவில் அவர் இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். திரையுலகினர் பலரும் அவரது குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே விராலியூர் பகுதிக்குள் நேற்று இரவு புகுந்த ஒற்றை தந்தம் கொண்ட காட்டு யானை இன்று அதிகாலை சாலையில் ஆக்ரோஷமாக உலா வந்தது. யானை வருவதை பார்த்த முதியவர் ஒருவர் ஓடும் காட்சி வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 8 மணி வரையும் பனிப்பொழிவு நிலவியது. 50 மீட்டர் தூரம் வரை எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். இந்தியாவிலேயே தமிழகம்தான் போதைப் பொருளுக்கான முன்னோடி மாநிலமாக உள்ளது. தமிழகத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருள், லாட்டரி உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு தவறி ஆட்சியை திமுக நடத்தி வருவதாக நாமக்கல்லில் நடந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேசினார். பிரான்சின் பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இதற்காக அடுத்த மாதம் 10ஆம் தேதி மோடி பிரான்ஸ் செல்கிறார். செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு பிப்ரவரி 10, 11ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார். அவருடன் முப்படை தளபதிகளும் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் உடனிருந்தனர்.
ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து சென்னை திருவிக நகரில் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் பல்வேறு நபர்களுக்கு கூடுதல் விலை வைத்து விற்று வந்த சிறுவன் உட்பட 2 பேர் கைதாகினர். 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. காசிமேட்டில் மீன் வாங்குவதற்காக மீன் பிரியர்கள் கூட்டம் இன்று அலைமோதியது. நள்ளிரவு முதலே விற்பனை அமோகமாக நடைபெற்றது. கூகுள் நிறுவனம் அவ்வப்போது பிரபல ஆளுமைகளின் பிறந்த நாள், பண்டிகை நாட்கள், முக்கிய தினங்கள் போன்ற நாட்களில் சிறப்பு டூடுலை வெளியிடுவது வழக்கம். அதன்படி 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வனவிலங்குகள் படத்துடன் இந்தியாவின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சிறப்பு டூடுலை கூகுள் வெளியிட்டுள்ளது. சம உரிமை, சமூக நீதி, கூட்டாட்சி ஆகிய உயரிய நெறிகளை கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை நம் நாடு ஏற்ற பொன்னாளான இந்த 76வது குடியரசு தினத்தில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை உரிதாக்குகிறேன் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள மக்களாட்சியின் விழுமியங்களை பேணி காத்திட இந்நன்னாளில் உறுதியேற்போம் எனவும் தெரிவித்துள்ளார். சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். மதுரை முதலிடம், 2வது இடம் திருப்பூர், 3வது இடம் திருவள்ளூர் காவல் நிலையம் பெற்றது. குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தூண்பாறை, குணா குகை, பைன் காடுகள், மோயர் சதுக்கம் ஆகிய பகுதிகளை இலவசமாக பார்வையிடலாம். தமிழக கல்வி கட்டமைப்பை அழிப்பதற்காக மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டினார். கருணாநிதி தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுத் தந்தார் என கூறினார். கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரியில் யானைகள் நடமாட்டம் உள்ளது. டூரிஸ்டுகள் செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று குடியரசு தின விழாவை முன்னிட்டு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் டூரிஸ்டுகள் இலவசமாக வனத்துறை சார்பில் அனுமதிக்கப்பட்டனர். 60 ஆண்டுகளுக்கு பிறகு மொழிப்போர் தியாகிகளை நினைவு கூறி கொண்டாடுவதால் திமுக மக்கள் இயக்கமாக இன்றும் நிலைத்து நிற்கிறது என திராவிடர் இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுபவீரபாண்டியன் தெரிவித்தார். இந்தியை அன்று மட்டுமல்ல இன்றும் என்றும் எதிர்ப்போம் என கூறினார். கொச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த தனியார் பயணிகள் விமானம் நடுவானில் பறந்தபோது விமானத்திற்குள் வெளிநாட்டு பயணி உட்பட 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுத்ததால் சென்னை விமான நிலையத்தில் நள்ளிரவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை இன்றுடன் விலகுவதற்கான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. திருச்சி நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கலெக்டர் ஆபீஸ் நோக்கி விவசாயிகள் டிராக்டர் பேரணி செல்ல முயற்சித்தனர். அனுமதி இல்லாததால் பாதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு பேரணியை முடித்துக் கொண்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் விண்ணரசி தேவாலயத்தில் செபஸ்தியார் சப்பர பவனி விமரிசையாக நடைபெற்றது. சப்பரத்திற்கு முன்பு இளைஞர்கள் ஒயிலாட்டம் ஆடியும் சிலம்பம் சுற்றியும் ஆட்டம் பாட்டத்துடன் சென்றனர். அதிகாலை 5 மணி அளவில் சப்பரம் ஊர் முழுவதும் சுற்றி வரப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டது. நாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு கோவை வஉசி மைதானத்தில் கலெக்டர் கிராந்திகுமார் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். மூவர்ண பலூன்களையும் வெள்ளை புறாக்களையும் பறக்கவிட்டார். போலீசாரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்ட அவர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட அரசு அலுவலர்களுக்கும் போலீசாருக்கும் பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். திருப்பூரில் நடந்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுக எம்பி ஆராசா பேசிக் கொண்டிருந்தபோது மக்கள் கலையத் தொடங்கினர். இதை பார்த்த எம்பி கூட்டத்தில் கடைசி வரை பங்கேற்கும் பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என கவர்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டார். பெண்கள் ஆங்காங்கே அமர்ந்தனர். கூட்டத்தின் முடிவில் பரிசாக வழங்கப்பட்ட கப்புகளுடனான பிளாஸ்டிக்கை பெண்கள் முண்டியடித்து வாங்கிச் சென்றனர். போடி எம்எல்ஏ ஆபீஸில் போடி எம்எல்ஏவும் முன்னாள் முதல்வருமான பன்னீர்செல்வம் தேசிய கொடியினை ஏற்றி மரியாதை செலுத்தினார். அதிமுக தொண்டர்கள் மீட்புக்குழு உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு விடுமுறை நாட்கள் என்பதால் குடும்பமாக மக்கள் வந்திருந்தனர். கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளா, கன்னியாகுமரி, நாகர்கோயில் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் வந்திருந்தனர். கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சாலையின் இருபுறங்களிலும் டூரிஸ்ட் வாகனங்கள் மற்றும் கார்கள் அணிவகுத்து நின்றன. தமிழுக்காக திமுக இரட்டை வேடம் போடுவதாக மொழிப்போர் தியாகிகளின் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் விமர்சித்துள்ளார். சமீபத்தில் நடந்த பாட்டல் ராதா பட விழாவில் இயக்குநர் மிஷ்கின் ஆற்றிய உரைக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் குவிந்தது. பத்திரிகையாளர் சங்கங்களும் கண்டனம் தெரிவித்தன. இந்நிலையில் அவர் வருத்தம் தெரிவித்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். பத்மபூஷன் விருது பெறும் நடிகர் அஜித்குமாருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. தனக்கென்று ஒரு தனி பாணியை வகுத்து போட்டிகள் மிகுந்த திரைத்துறையில் உச்சத்தில் ஒரு இடம் பிடித்தவர் அஜித். நடிகை ஷோபனாவும் பத்மபூஷன் விருது பெறுவதில் பேரானந்தம் கொள்கிறோம் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது.
குவைத்தில் புகையின் காரணமாக மூச்சு திணறி பலியான 2 தமிழர்கள் குடும்பத்துக்கு அரசு சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித்குமார் மற்றும் பத்மஸ்ரீ விருது பெற்ற கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஆகியோருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்து விடுவார்கள் என எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் 1000ல் ஒருவன் படத்திற்காக கோவாவில் சென்று 3 மாதம் தங்கிவிட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சொன்னார். நேற்று கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் முதல்வராக வேண்டுமென ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஈவேரா கவுன்சிலராக வேண்டுமென்று கூட ஆசைப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC 2வது பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளி கருணாநிதி நேற்றிரவு பணி முடிந்து சுரங்கத்திலிருந்து வெளியே வரும் நுழைவாயிலில் மயங்கி விழுந்து இறந்தார். இந்நிலையில் உயிரிழந்த ஒப்பந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடும் வாரிசுக்கு நிரந்தர வேலையும் வழங்கக் கோரி 2வது பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. 52 கால தவில் இசை பயணத்தில் தனக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பத்மஸ்ரீ விருது பெற்ற தவில் இசை கலைஞர் தட்சிணாமூர்த்தி பெருமைப்பட தெரிவித்தார். விருது அறிவித்ததற்காக துணைநிலை கவர்னர், முதல்வர் மற்றும் பிரதமர் மோடி ஆகியோருக்கு நன்றியும் தெரிவித்தார். நெய்வேலி NLC நிறுவனத்தில் மின் உற்பத்தி திறனை 20,000 மெகாவாட்டிற்கு அதிகமாக விரிவுபடுத்தும் திட்டத்துடன் NLC நிறுவனம் செயல்பட்டு வருவதாக NLC நிர்வாக இயக்குநர் பிரசன்னகுமார் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாத்துக்குடி ஊராட்சியில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடந்தது. இதில் திருவையாத்துக்குடி ஊராட்சியில் கையகப்படுத்தப்பட்ட அரசு நிலங்களை வெளியூர் வாசிகளுக்கு வழங்காமல் உள்ளூர் வாசிகளுக்கு வீட்டு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை வெள்ளியங்கிரி கோவிலில் 108 குத்துவிளக்கு பூஜை விமரிசையாக நடந்தது. கோயில் வளாகம் முழுவதும் மலர்கள் மற்றும் 10,008 சுட்டி விளக்குகள் ஏற்றி அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த வெள்ளியங்கிரி ஆண்டவரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கோயிலில் விடிய விடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் குடியரசு தின விழா நடந்தது. துணைநிலை கவர்னர் தேசிய கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், MLAக்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கும்பகோணத்தில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு காந்தி பூங்காவில் நடைபெற்ற கொடியேற்று நிகழ்ச்சியில் வேலு நாச்சியார் வேடமணிந்து வந்த சிறுமி தேசிய கொடி ஏற்றினார். இதேபோல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் 146 அடி உயரமுள்ள கிழக்கு கோபுரத்தில் இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே உள்ள சித்தாடி கிராமத்தில் அமைந்துள்ள காத்தாயி அம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நவச்சண்டி யாகம் இன்று விமரிசையாக நடந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் 108 வரிசை தட்டு எடுத்து வந்தனர். விழாவில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். விருதுநகரில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கலெக்டர் ஜெயசீலன் சமூக பொறுப்புடன் செயல்படும் சிறந்த தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் விருது வழங்கினார். அதில் சிறப்பு ஆலை பராமரிப்பு மற்றும் தொழிலாளர் நலன் காக்கும் நிறுவனத்திற்கான விருது பென்டகன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பென்டகன் ஜவஹர் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வேங்கை வயல் விவகாரத்தில் தமிழக போலீசார் கொடுத்துள்ள அறிக்கை கருணாநிதி எழுதும் கதை, திரைக்கதை, வசனத்தை மிஞ்சும் அளவிற்கு இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். உண்மையாகவும் வெளிப்படையாகவும் உள்ள திமுக இந்த விவகாரத்தில் CBI விசாரணையை ஏன் தடுக்கிறது என கேள்வி எழுப்பினார். சிவகங்கை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற 76வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த கலை நிகழ்ச்சிகளை பார்வையாளர் பகுதியிலிருந்து பார்த்த கலெக்டர் ஆஷா அஜித்தின் குழந்தை பாடலுக்கு ஏற்றாற்போல் டான்ஸ் ஆடியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பகரை அருவிக்கு டூரிஸ்டுகள் செல்லவும் குளிக்கவும் அனுமதி கட்டணம் வசூலிக்கவில்லை. தேவதானப்பட்டி வனத்துறை வனச்சரகர் அன்பழகன் கட்டணம் இலவசம் என அறிவிப்பு வெளியிட்டார். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் டூரிஸ்டுகள் குளித்து மகிழ்ந்தனர். திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதை முன்னிட்டு இன்று முகூர்த்தக்கால் நடும் விழா விமரிசையாக நடந்தது. திருப்பணிகள் அனைத்தும் உபயதாரர்கள் உதவியுடன் பல கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பெரியாரின் பார்ப்பன எதிர்ப்பை ஏற்றீர்கள் என்றால் ஏன் பார்ப்பனிய பெண்ணை தலைமையாக ஏற்றீர்கள்? அவரின் அமைச்சரவையில் ஏன் இருந்தீர்கள் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டார். அதற்கு பதில் இருக்கிறதா? பெரியாரின் கடவுள் மறுப்பை ஏற்கிறீர்களா? பெரியாரின் தாலி அறுப்பை ஏற்கிறீர்களா என சீமான் கேட்டார். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த செலக்கரைச்சல் பகுதியைச் சேர்ந்த ரித்திகா என்பவரிடம்
வட மாநிலத்தைச் சேர்ந்த கும்பல் ஒன்று சைபர் கிரைம் அதிகாரிகள் போல் நடித்து சட்டவிரோதமாக பொருட்கள் வைத்திருப்பதாக மிரட்டியுள்ளனர். ரித்திகாவின் வங்கிக் கணக்கை சரிபார்ப்பதாக கூறி அதிலிருந்த 10 லட்சம் ரூபாயை எடுத்துள்ளனர். கோவை மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் அந்த கும்பலைச் சேர்ந்த கோபிகுமார் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்த பொருட்களை பறிமுதல் செய்து முக்கிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கோவை சரவணப்பட்டியில் நடந்த வேலைவாய்ப்பு முகாமில் அக்னிவீர் திட்டத்தில் ஆட்களை சேர்க்க இந்திய ராணுவத்தினர் அரங்கம் அமைத்திருந்தனர். முகாமில் கலந்து கொண்ட ஏராளமான இளைஞர்கள் ராணுவத்தில் சேர ஆர்வம் காட்டினர். விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொள்ளாச்சியில் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினர் டிராக்டர் பேரணி நடத்தினர். கோவை மாவட்டம் காரமடை அருகே காலனிபுதூர் மலை கிராமத்தில் கடந்த 20 நாட்களாக போர்வெல் சீரமைக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அந்த வழியாக சென்ற அரசு பஸ்ஸை சிறைபிடித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பிசானத்தூரைச் சேர்ந்தவர் ராஜா பெட்டி கடையில் தனது குழந்தைக்காக நபாட்டி தின்பண்டத்தை வாங்கி கொடுத்துள்ளார். குழந்தை கவரை பிரித்து உண்ண முயன்ற போது அதில் புழுக்கள் உயிருடன் இருப்பதைக் கண்டு அச்சமடைந்து பெற்றோரிடம் காண்பித்துள்ளது. காலாவதியாகி 6 மாதமாகி இருந்ததைக் கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்தனர். திருச்சி ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோவில் தை மாத மூல நட்சத்திர வைபவ தினமான இன்று மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. வேத விற்பனர்களை கொண்டு உலக நன்மைக்காகவும் மக்கள் நலம் பெற்று மகிழ்ச்சியுற வேண்டியும் வேள்வி நடைபெற்றது. தொடர்ந்து பட்டாச்சாரியார்களால் அனுமன் மூலமந்திரம் 1008 பாராயணம் செய்யப்பட்டு மகா பூர்ணாகுதியுடன் ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வெங்காயம் ஏற்றி வந்த டெம்போவும் மாடுகளை ஏற்றி வந்த லாரியும் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 4 பேர் இறந்தனர். படுகாயமடைந்த 4 பேர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 7 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. படுகாயமடைந்த மாடுகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க கால்நடை டாக்டருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பர்கூர் போலீசார் விசாரிக்கின்றனர். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் ராகபகவான் கோவிலில் நடந்த சமபந்தி விருந்தில் சிங்கப்பூரைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று உணவு சாப்பிட்டனர். குழந்தை வரம் வேண்டி ராகபகவான் கோவிலுக்கு முன்பு வந்ததாகவும் வேண்டுதல் நிறைவேறியதை அடுத்து இப்போது வந்து வேண்டுதல் நிறைவேற்றியதாகவும் பக்தர்கள் கூறினர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெறும் ஊழல்கள் மீது மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து கந்திலி ஒன்றிய பாஜக செயலாளர் சுரேஷ் தனது வீட்டின் முன்பு கருப்பு கொடி ஏந்தி குடும்பத்தினருடன் உண்ணாவிரதம் இருந்தார். திருப்பத்தூர் அருகே எலவம்பட்டி குப்பகவுண்டர் வட்டம் பகுதியில் உள்ள அங்காளம்மன் கோவில் பூட்டை உடைத்து 50,000 மதிப்புள்ள ஐம்பொன் சிலையை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். கோவிலுக்கு அருகில் உள்ள வீட்டில் நுழைந்து பீரோவை உடைத்து 3 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் கரசமங்கலம் கிராமத்தில் எருது விடும் விழா நடைபெற்றது. வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி முதலான மாவட்டங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்றன. முதல் 3 இடங்களை பிடித்த மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி சத்யா நகரில் குடியரசு தின விழாவை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும் வாய்ப்புகள் அதிகமாகும் என வேதனை தெரிவித்தனர். மாநகராட்சியுடன் எங்கள் ஊராட்சியை இணைக்க வேண்டாம் என அதிகாரிகளின் காலில் விழுந்து கண்ணீர் மல்க பெண்கள் கோரிக்கை வைத்தனர். தமிழகத்தில் மணல், கம்பி, ஜல்லி விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அகில இந்திய கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு நிறுவன தலைவர் பழனி அரசை வலியுறுத்தியுள்ளார். தென்காசி சக்தி நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சிவகுமார், இவரது வீட்டில் மனைவி ஜூலி சமையல் செய்தபோது கேஸ் சிலிண்டர் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்தது. இதில் ஜூலி மற்றும் அவரது மகள் ஆகிய 3 பேரும் படுகாயமடைந்தனர். தென்காசி தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். தென்காசி போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரிக்குட்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் நடந்த குடியரசு தின விழாவில் கலெக்டர் குலோத்துங்கன் தேசிய கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசுகள், கேடயங்கள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பெங்களூரைச் சேர்ந்த ஜகபர் அலி குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். அவரது இல்லத்திற்கு சென்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஜகபர் அலியின் மனைவி மற்றும் அவர்களது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார்.
பெஞ்சல் புயலின் போது புதுச்சேரியில் உள்ள முக்கிய நிறுவனங்களிலிருந்து மழைநீரில் அடித்து செல்லப்பட்ட உணவுப் பொருட்களை தருமபுரி மாவட்டம் அரூரில் பாதி விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. காலாவதியான தரம் இல்லாத தண்ணீர் நினைந்த உணவுப் பொருட்கள் மற்றும் தின்பண்டங்களை ஏழை எளிய மக்கள் வாங்கி செல்கின்றனர். உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் பொருட்களை விற்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கணியூர் ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்த எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பட்டை அணிந்து பொதுமக்கள் பங்கேற்றனர். திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் அரசியல் போதையிலிருந்து வெளியேறி பல்வேறு இடையூறுகளை கடந்து கல்வித்துறையில் சாதனையாளராக மிளிர்வதற்கும் அதுவே காரணம் என்று வேலூர் விஐடி பல்கலை முன்னாள் மாணவர்கள் சங்க விழாவில் பேசிய இயக்குனர் சித்ரா லக்ஷ்மணன் கூறினார். சென்னையை சேர்ந்த மாணவன் நபி புதுச்சேரி மெரினா கடற்கரையில் குளித்தபோது திடீரென அலையில் இழுத்து செல்லப்பட்டார். பாதுகாப்பு பணியில் இருந்த நீச்சல் வீரர்கள் செல்வநாதன், அருண்குமார் அவனை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்தனர். உத்தரப்பிரதேசம் அயோத்தி ராமர் கோவிலில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா வந்தவர்களும் ராமர் கோவிலில் குவிந்ததால் பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் நின்று குழந்தை ராமரை தரிசனம் செய்தனர். தெலங்கானாவின் பெத்ததண்டா கிராமத்தில் கடனை திருப்பி தராத பெண்ணின் வீட்டுக்கு எதிரே வங்கி அதிகாரிகள் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். இதேபோல அதே கிராமத்தைச் சேர்ந்த இன்னொருவர் வீட்டு முன்பும் அடுப்பு வைத்து சமையல் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் முருகன் கோவிலில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. காஞ்சிபுரம் கலெக்டர் கலைச்செல்வி கலந்து கொண்டு உணவு சாப்பிட்டவர்களிடம் அதன் தரம் குறித்து கேட்டறிந்தார். தமிழக அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினர் சமபந்தி விருந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மத்திய அரசு வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொன்னேரியில் விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தினர். டிராக்டர்களில் தேசிய கொடிகள் கட்டியபடி திரு ஆயர்பாடியிலிருந்து கிருஷ்ணாபுரம் வரை 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த பேரணி நடந்தது. மாமல்லபுரம் கடலோரங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் கொடிக்கம்பம் நட்டு தேசிய கொடி ஏற்றி குடியரசு தின விழாவை கொண்டாடினர். 50 வயதான செல்லம்மா தேசிய கொடி ஏற்றி வைத்தார். மாமல்லபுரம் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் வளர்மதி யஸ்வந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருந்து இரும்பு லோடுடன் சென்ற லாரி ஆட்டோ மீது மோதி கவிழ்ந்ததில் 5 பேர் பலியானார்கள். தெலங்கானா மாநிலம் வாரங்கல் கம்மம் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த இந்த விபத்துக்கு லாரி டிரைவர் குடிபோதையில் இருந்ததே காரணம் என தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திரண்டு வந்த வண்ணம் உள்ளனர். கும்பமேளா துவங்கி 14 நாட்களில் 11 கோடி பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர். பக்தர்கள் புனித நீராடும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த 3 நபர்களை குற்றவாளியாக காட்டியுள்ளதாக எதிர்ப்பு தெரிவித்து 20க்கும் மேற்பட்ட வேங்கை வயல் பகுதி மக்கள் அதே பகுதியில் நேற்று தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று 2வது நாளாக கருப்பு கொடியுடன் போராட்டம் நடத்தினர். கிராமத்திற்குள் வெளிநபர்கள் செல்ல காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். டங்ஸ்டன் துறை திட்டத்தை எதிர்த்து போராடிய பொதுமக்கள் 11,608 பேர் மீது மதுரை தல்லாக்குளம் மற்றும் மேலூர் காவல் நிலையங்களில் பதியப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நடிகர் பிருத்விராஜ் முதன்முறையாக மோகன்லாலை வைத்து லூசிபர் படத்தை இயக்கியிருந்தார். 200 கோடிக்கு மேல் வசூலித்து வெற்றி பெற்றது. இதன் 2வது பாகம் எம்புரான் என்ற பெயரில் இயக்கியுள்ளார். விரைவில் ரிலீஸ் ஆகிறது. படம் பற்றி பேசிய பிருத்விராஜ், எம்பிரான் படத்தில் வழக்கமான லென்ஸ்கள் எதையும் பயன்படுத்தவில்லை. இந்த படத்தின் 3 பாகங்களிலுமே அன்மாஃபிக்ஸ் என்கிற தொழில்நுட்பத்தில் 1:2:8 என்கிற விகிதாச்சார கணக்குப்படி காட்சிகளை படமாக்கி இருக்கிறேன். இது பார்வையாளர்களுக்கு புதுவித அனுபவத்தை தரும் என்றார். 3 பாகங்களிலும் என அவர் கூறியதன் மூலம் இந்த படத்திற்கு 3ஆம் பாகமும் இருக்கிறது என்பது உறுதியாகியுள்ளது. மின்னலே படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் கௌதம் வாசுதேவ் மேனன். இப்படத்தின் டைட்டில் கார்டில் கௌதம் என்று மட்டுமே தனது பெயரை குறிப்பிட்டிருந்தார். அதற்கடுத்து அவர் இயக்கிய படங்களுக்கு கௌதம் மேனன் என்றும், வாரணமாயிரம் படத்திற்கு பிறகு தற்போது வரை கௌதம் வாசுதேவ் மேனன் என்றும் தனது பெயரை குறிப்பிடுகிறார். இது பற்றி அவர், முதல் படத்திலேயே முழு பெயரையும் போட விரும்பினேன், ஆனால் மேனன் என்பதை சேர்த்தால் மலையாள இயக்குனர் போன்று ஆகிவிடும் என கூறி பெயரை சுருக்கும்படி நிர்பந்தித்தார்கள். வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டேன். வாசுதேவ் என்பது என் தாத்தா பெயர், மேனன் என்பது குடும்ப பெயர்.
என் பள்ளி சான்றிதழ்களில் கௌதம் வாசுதேவ் மேனன் என்றே இருக்கிறது என்றார். வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் அவரது 69வது படத்தை கடைசி படமாக அறிவித்து நடித்து வருகிறார். பாபி தியோல், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்ட பலர் நடிக்கும் இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்திற்கு ஜனநாயகன் என டைட்டில் வைத்துள்ளதாக அறிவித்தனர். தொண்டர்களுடன் செல்ஃபி எடுப்பது போன்றும் சாட்டையை சுழற்றியபடி நான் ஆணையிட்டால் என்ற வாசகத்துடனும் 2 போஸ்டர்களை படக்குழு வெளியிட்டுள்ளது. டைட்டில் மற்றும் போஸ்டர்களை பார்க்கையில் இது முழுக்க அரசியல் படமாக இருக்கும் என தெரிகிறது. குடியரசு தினமான இன்று இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான சர்வதேச எல்லைப் பகுதியான அட்டாரி வாகாவில் பாரம்பரிய முறைப்படி கொடியிறக்கும் நிகழ்ச்சி நடந்தது. டூரிஸ்டுகள் பலர் இந்த நிகழ்ச்சியை கண்டு தேசபக்தி கோஷங்களை எழுப்பினர். எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் சாகசங்களும் நடந்தன. ஹிந்தி படங்களில் நடித்து வந்த நடிகை ஸ்ரீதேவியின் மூத்த மகள் ஜான்வி கபூர் ஜூனியர் NTRக்கு ஜோடியாக தேவரா படத்தின் மூலம் தெலுங்கில் அறிமுகமானார். தற்போது ராம்சரண் நடிக்கும் 16வது படத்தில் நடிக்க உள்ளார். ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ஜான்வி கபூர் 3 குழந்தைகளை பெற்றெடுத்து கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் திருப்பதியில் குடியேற வேண்டும். குடும்பத்தாருடன் அங்கு நேரத்தை செலவிட விரும்புகிறேன். வாழை இலையில் சாப்பிட்டு கோவிந்தா கோவிந்தா என சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என கூறியுள்ளார். ஜான்வி கபூர் தனது தந்தை மற்றும் தங்கையுடன் அடிக்கடி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். ராகவா லாரன்ஸ் இயக்கி நடித்து வெளியான காஞ்சனா படத்தின் 3 பாகங்களும் வெற்றி பெற்றது. தற்போது 4வது பாகத்தை இயக்கும் முனைப்பில் உள்ளார் ராகவா லாரன்ஸ். சுமார் 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகும் இப்படத்தில் பூஜா ஹெக்டே நாயகியாக நடிப்பார் என ஏற்கனவே அறிவித்த நிலையில் மற்றொரு நாயகியாக பாலிவுட் நடிகையான நோரா பதேகி கமிட் ஆகியுள்ளார். லப்பர் பந்து நாயகி ஸ்வாசிகா கடந்த ஆண்டு ஜனவரியில் தனது காதலரும் சின்னத்திரை நடிகருமான கேரளாவைச் சேர்ந்த பிரேம் ஜேக்கப் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களது திருமணம் கிறிஸ்தவ முறைப்படி நடைபெற்றது. தற்போது திருமணம் முடிந்து 1 வருடம் நிறைவுற்ற நிலையில் இந்து தமிழ் முறைப்படி மீண்டும் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இந்து முறையில் திருமணம் செய்து கொள்ள விரும்பி தங்களது திருமண நாளன்று 2வது முறையாக திருமணம் செய்துள்ளனர். அயோத்தி ராமர் கோவிலின் கட்டிடக் கலைஞர் சந்திரகாந்த் சோம்புராவுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்திருக்கிறது. சந்திரகாந்த் சோம்புரா குடும்பம் பல தலைமுறைகளாக கோயில் கட்டுமானங்களை வடிவமைப்பதில் ஈடுபட்டு வருகிறது. சந்திரகாந்தின் தாத்தா பிரபாசங்கர் சோம்புரா குஜராத்தின் சோம்நாத் கோவிலை 1949 கட்டும்போது அதற்கு கட்டிடக்கலை நிபுணராக இருந்தவர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காடு யானைகள் முகாமில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. வளர்ப்பு யானைகள் வரிசையாக நிற்க யானைகள் மீது அமர்ந்திருக்கும் பாகன்கள் தேசிய கொடி பிடித்திருக்க வன ஊழியர்களுடன் அணிவகுத்து சென்றன. யானைகள் தும்பிக்கையை உயர்த்தி தேசிய கொடிக்கு சல்யூட் அடித்தன. இதை அங்கு கூடியிருந்த சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர்.